இந்த உலகத்துல செல்வங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும். எவ்வளவு பகிர்ந்தளிக்கணும்? அது அல்லாஹ்விடத்துல ஒரு நியாயமான ஒரு அளவு வச்சிருக்கான். அந்த அளவின்படி அல்லாஹ் பகிர்ந்து கொடுப்பான். அது கம்யூனிசம் சொல்ற அளவுக்கும் இருக்காது, கேபிட்டலிசம் சொல்ற அளவுக்கும் இருக்காது, நடுவுல பேலன்ஸா இருக்கும். அப்ப கடைசியான ஒரு அந்த துவாவுடைய பகுதி, அல்லம் சூராவுடைய பகுதி என்னன்னா, எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி, எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு. அந்த வழி எப்படிப்பட்ட வழின்னா, நீ யாருக்கு, நாம வந்து பூமியில முதல் மனுஷன் கிடையாது இல்ல, ரசூல்லா வந்து ஆதம் நபியா, நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட அவங்க என்ன கேட்கறாங்க, எல்லாம் நீங்களுக்கு வழிகாட்டு. ஆனா அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்கும்னா, எங்களுக்கு முன்னாடி சீனியர்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்கள நீ அருள் புரிஞ்சிருப்பில்ல, ஆதம் நபிக்கு, மூசா நபிக்கு, ஈசா நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு, அவர்களுக்கெல்லாம் நீ எந்த மாதிரி கைட் பண்ணியோ அந்த மாதிரி எங்களுக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி, இவர்களுடைய வழி எங்களுக்கு காட்டு, இவங்களுடைய வழியை காட்டாதன்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து அல்லாஹ் கேட்க சொல்றான். அல்லாஹ் நம்ம கத்துக் கொடுக்குறான். கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழியும் வழி தவறி போனவர்களுடைய